சரித்திர புகழ் மிகுந்த நம்முடைய வேலூர் மண்ணிலே எண்மண் எண்மக்கள் யாத்திரையினுடைய இந்த சட்டப்பேரவை தொகுதியினுடைய நிறைவு நிகழ்ச்சி நின்று கொண்டிருக்கின்றோம். பல்லவர்களுடைய காலத்திலிருந்து ஒரு மாபெரும் வரலாற்று பூமியாக, ஒரு தனிப்பெரும் பூமியாக இருந்தது இந்த வேலூர் மாநகர். வேறு வேறு மனிதர்களுடைய ஆட்சி காலத்தில் தமிழகத்தினுடைய மைய புள்ளியாக, கிட்டத்தட்ட அரசியல் அதிகாரத்தை எழுதிய ஒரு ஊராக தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஊர் வேலூர். அதையெல்லாம் தாண்டிங்க ஐயா, சோழர் காலத்துல இது ஒரு போர்க்கள பூமி. எப்பொழுதும் கூட சண்டை, கத்தி, ரத்தம் எப்பொழுதும் இருக்கக்கூடிய பூமி. அதனால்தான் வேலூரில் இருக்கக்கூடிய மக்கள் அன்பு வைத்தாலும் கூட அதிகப்படியா வைக்கிறீங்க, கோபம் இருந்தாலும் அதிகப்படியா காட்டுறீங்க. சோழர் காலத்திலே ஒரு மாபெரும் ஒரு ரத்த பூமியாக, போர்க்கள பூமியாக இருந்த வேலூர். அதன் பிறகு மராட்டியர்கள் காலத்துல, விஜயநகர்கள் பேரரசு காலத்துல, நாயக்கர் மன்னர் காலத்துல இங்கிருந்து ஆங்கிலேயர்களுடைய அதிகாரத்தை வீழ்த்துவதற்கான முயற்சி இந்த மண்ணில் இருந்து ஆரம்பித்தீர்கள். 1806 வேலூர் சிப்பாய் கழகம் இந்தியாவுடைய முதல் சுதந்திர போராட்ட ஒரு புரட்சி இங்கிருந்தாங்க ஆரம்பித்தார். அந்நியர்கள் போர்க்களத்தில், போர் படையில் இருந்த நம்முடைய வீர மிகுந்த சகோதரர்கள் காதில கடுக்க நடையக்கூடாது, நெற்றிலே விபூதி இடக்கூடாது, எந்த விதமான சமய சின்னங்கள் இருக்கக்கூடாது என்று சொன்ன பொழுது கொதித்தெழுந்து இங்கிருந்து ஆங்கிலேயர்களை சிறைபிடித்து வேலூர் கோட்டையிலே தூக்கிலிட்ட பெருமையும் கூட அந்த வீரம் மிகுந்த வீரர்கள் இந்த மண்ணிலே யார் இருந்தார்கள் அவர்களுக்கு சார். அதை ஆங்கிலேயர்கள் சிப்பாய்களுடைய புரட்சி என்று சொன்னார்கள். அதை அடக்குவதற்கு கிட்டத்தட்ட 900 சிப்பாய்களை தூக்கிலிட வேண்டிய நேரம் வந்துச்சு. 900 சிப்பாய்களை தூக்கிலிட்டு தாங்க ஐயா இந்த வேலூரினுடைய முதல் சுதந்திர போராட்ட களம் என்ன இருந்ததோ அதை தங்களுடைய கட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். அப்படிப்பட்ட வீரம் இருக்கக்கூடிய பூமி, நல்ல மனிதர்கள் இருக்கக்கூடிய பூமி, சரித்திர காலத்திலிருந்து தொடர்ந்து தமிழகத்தினுடைய சரித்திரத்தை மையப்புள்ளியாக வேலூரிலிருந்து எழுதுகின்ற ஒரு பூமி. அந்த அற்புதமான மண்ணிற்கு நம்முடைய எண்மண் எண்மக்கள் யாத்திரை 180வது தொகுதியா இங்கே வந்ததிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஐயா. ராமேஸ்வரத்தில் ஜூலை 28ஆம் தேதி ஆரம்பித்த இந்த பயணம் நீண்ட நெடிய பயணம். இந்த யாத்திரை ஆரம்பித்து முடிப்பார்களா? யாத்திரை நடக்குமா? யாத்திரைக்கு மக்கள் வருவார்களா? இந்த யாத்திரை ஒரு பெரும் மக்கள் இயக்கமாக மாறுமா என்றெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் கேள்வி பேசிக் கொண்டிருந்தார். ஏன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த யாத்திரையை ஒரு பாவ யாத்திரை என்று கூட சொன்னார். இன்று 180 தொகுதிகளை தாண்டி பார்க்கும் பொழுது ஐயா, இது யாத்திரை என்று சொல்வதை விட இது ஒரு இயக்கமாக, மக்கள் இயக்கமாக மாறி இருக்கிறது. எல்லா மக்களும் இந்த யாத்திரையில பங்கெடுக்கின்றார்கள். இந்த யாத்திரையிலே அவர்களுடைய எதிர்காலத்தை பார்க்கின்றார்கள். ஒரு புதிய அரசியல் விதியை இங்கிருந்து எழுத முடியும் என்று நம்புகின்றார்கள். குறிப்பாக அவருடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை படைக்கக்கூடிய அரசியல் இந்த யாத்திரையிலிருந்து ஆரம்பமாகும் என்று நம்புகின்றார். இந்த யாத்திரையிலே போகும் பொழுது ஐயா, அந்த டிவியில பாக்குறீங்க, ஒரு சட்டப்பேரவை தொகுதியிலுமே இங்கே யார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய திட்டத்திலே பயனடைந்திருக்கின்றார்களோ அவர்களை சந்திக்கின்றோம், அவர்களை பேச வைக்கின்றோம், அவர்களை மேடைக்கு அழைத்து வருகின்றோம். அவருடைய வாழ்க்கை எப்படி மாறி இருக்கிறது? 9 ஆண்டுகள்ல ஒரு திட்டம் அல்ல, 2 திட்டம் அல்ல, 3, 5 திட்டங்கள் சில வீட்டுக்கு போயிருக்குங்க ஐயா. அந்த திட்டம் அடிப்படையிலே அந்த ஊரை எப்படி மாற்றி இருக்கிறது, அந்த தனி மனிதனுடைய குடும்பத்தை எப்படி மாற்றி இருக்கிறது என்று உங்களுக்கு படம் பிடித்து காட்டுகின்றோம். எல்லா இடத்திலும் கூட சகோதர சகோதரிகள், சாதாரண வேலை செய்யக்கூடிய சகோதர சகோதரிகள், கண்ணியமான வாழ்க்கை வாழக்கூடிய சகோதர சகோதரிகள் பேசுகின்றார். எப்படி மோடி ஐயா அவருடைய ஆட்சி காலத்தில் அவருடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது என்று கம்பீரமாக பேசுகின்றார்கள். அதாங்க ஐயா எங்க பெருமை. இந்தியா மாறி இருக்கிறது, ஒரு தனி மனிதன் மாறி இருக்கின்றார், பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறது, ஒரு மனிதனுக்கும் கூட நம்முடைய ஆட்சியிலே கௌரவம் கிடைத்திருக்கிறது. இந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரையை செல்லுகின்ற இடத்தில் எல்லாம் ஒரு சட்டப்பேரவை தொகுதியில நம்முடைய மத்திய அரசுடைய நலத்திட்ட பயனாளிகள் யார் இருக்கின்றார்களோ அவர்களை மேடைக்கு கொண்டு வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றோம், அவர்களை பெருமையாக உங்களுக்கு காட்டுகின்றோம். மோடி ஐயாவுடைய முகவரி என்னன்னு கேட்டீங்கன்னா ஐயா, எங்கே எல்லாம் இது போன்ற சகோதர சகோதரிகள் வசிக்கின்றார்களோ அதுவே மோடி ஐயாவுடைய முகவரி, அதுவே மோடி ஐயாவுடைய வீடு, அதுவே மோடி ஐயாவுடைய தவம், அதுவே மோடி ஐயாவுடைய சங்கல்பம். 2014 ஊழல் மிகுந்த காங்கிரசினுடைய ஆட்சி 10 ஆண்டு காலம் இருந்த பொழுது ஒரு பெரிய ஏக்கத்தோடு காத்திருந்தோம். நல்ல ஒரு ஆட்சி கிடைக்காதா? இந்திய ஜனநாயகத்திலே நேர்மையான, நாணயமான, லஞ்சம் இல்லாம ஒரு அரசை நம்மால் உருவாக்க முடியுமா என்பது ஒரு பெரும் கனவாக இருந்தது. 2014 ஒரு பெரிய நம்பிக்கை வைத்து குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் அழைத்து வந்து
மே மாதம் 30ஆம் தேதி 2014 பாரத நாட்டினுடைய பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு நமக்கு தெரிந்தது இந்த மனிதன் வித்தியாசமானவன், இந்த மனிதன் நேர்மையானவன், இந்த மனிதன் ஏழை தாயை மையமாக வைத்து அரசாட்சி நடத்தக்கூடியவன், இந்த மனிதன் மக்களுடைய வரிப்பணத்தை ஒரு பைசா தொடாமல் திரும்ப நமக்கு நல்ல திட்டங்களாக கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்த மனிதன். இந்த மனிதன் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை மட்டுமல்ல, இந்தியாவுடைய பெயரையும் கூட உலக அரங்கிலே உயர்த்தக்கூடிய மனிதன். அதையெல்லாம் தாண்டிங்கய்யா, இந்த மனிதன் தமிழ் மண்ணையும் தமிழ் கலாச்சாரத்தையும் அழைத்து நம்முடைய பெருமை மிகுந்த அந்த மொழியினுடைய அருமையை உலகம் முழுவதும் எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார். ஒரு தமிழகத்தில் பிறக்காத குஜராத் தாயினுடைய மண்ணிலே பிறந்த நரேந்திர மோடி அவர்கள் செல்லுகின்ற இடத்திலெல்லாம் நம்முடைய மண்ணினுடைய அருமை பெருமையை பேசிக் கொண்டிருக்கின்றார். செல்லுகின்ற இடத்திலெல்லாம் இந்த மண் எப்படிப்பட்ட மண், எப்படிப்பட்ட பாரம்பரியமான மண், குறிப்பாக நம்முடைய தமிழ் மொழி எப்படிப்பட்ட மூத்த மொழி என்று எல்லா இடத்திலும் பேசிக் கொண்டிருக்கின்றார். ஐயா, நம்முடைய மண்ணை கௌரவப்படுத்தி, நம்முடைய மக்களை கௌரவப்படுத்தி, இங்க இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் என்ன திட்டம் வேண்டுமோ அதை முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக 10 ஆண்டு காலத்திலே நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி மாறி இருக்குங்க ஐயா. இன்னைக்கு உங்கள் முன்னால் ஏன் நின்று கொண்டிருக்கின்றோம்? இந்த யாத்திரை எதற்காக ஒரு மக்கள் சக்தியாக மாறி இருக்குதுங்க ஐயா. பட்டி தொட்டி எல்லா மக்கள் ஏன் வந்து இந்த யாத்திரையில பங்கெடுக்கின்றார்கள்? அவர்களுக்கு தெரியும், இந்தியா நன்றாக இருக்க வேண்டும் என்றால் 2024 மறுபடியும் மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சியிலே வந்து அமர வேண்டும் என்பதில் உறுதியாக தெளிவாக இருக்கின்றார். இன்னைக்கு மோடி கேரண்டி என்கின்ற வார்த்தை பயன்படுத்துகிறோம் ஐயா. அரசியல்வாதியினுடைய பேச்சு பொய் பேச்சு. அரசியல்வாதி சொன்னால் செய்ய மாட்டார்கள் என்கின்ற பெயர் இருந்த இந்த ஊரில் மோடி அவர்கள் சொன்னால் செய்வார்கள் என்கின்ற அளவுக்கு மோடி கேரண்டி என்கின்ற வார்த்தை பட்டி தொட்டி எல்லாம் பரவி கொண்டிருக்கிறது. ஒரு விஷயத்தை சொன்னால் செய்வார். நாட்டை சுத்தப்படுத்துகின்றேன் என்று ஒரு ஆண்டும் நடக்கக்கூடிய ஆகஸ்ட் 15ஆம் தேதி செங்கோட்டையிலே நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் பேசும் பொழுது அடுத்த ஆண்டு இலக்கு என்னன்னு சொல்லுவார்கள். 9 ஆண்டுகளாக இலக்கு கொடுத்து கொடுத்து நம்முடைய நாட்டை முன்னேற்றிக் கொண்டிருக்கின்றார். வந்த புதுசுல சொன்னாங்க, முதல் விழா ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்முடைய சுதந்திர தின விழாவில் பாரத பிரதமர் அவர்கள் சொன்னார், இந்தியாவிலே 18,000 கிராமங்களுக்கு கரண்டே இல்லைங்க ஐயா, ஒரு பல்பு கரண்ட் இல்ல. அதுபோன்று 18,000 கிராமங்கள் இருக்கிறது. எண்ணி 1000 நாட்கள் முடியும் பொழுது 18,000 கிராமங்களுக்கும் கூட நம்முடைய ஆட்சியிலே கரண்ட் கொண்டு போய் சேர்த்திருப்போம் என்று சொன்னார். 846வது நாளில் 18,000 கடைசி கிராமத்திற்கு கரண்ட் கொண்டு போனார். அப்ப இந்திய மக்கள் திரும்பி பார்த்தார்களோ, இந்த மனிதனை பொறுத்தவரை செய்ய முடியாத ஒரு வேலையை எடுப்பான், அதற்கு ஒரு இலக்கு நிர்ணயிப்பான், அதை செய்து காட்டுவான் என்கின்ற பெருமை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு சேரும். மோடி கேரண்டி என்றால் சொன்ன நேரத்தில் அந்த திட்டத்தை கொண்டு வந்திருப்பார், சொன்ன நேரத்தில் அந்த திட்டத்தை முடித்து காட்டியிருப்பார். உதாரணத்துக்கு பாருங்க ஐயா, உங்களுடைய வேலூர் மாவட்டத்தை மட்டும் எடுத்துக்கிறங்க ஐயா. ஐயா, மிக பெருமையாக சொல்லலாம், தமிழகத்தில் எந்த மாவட்டத்திற்கும் கிடைக்காத பல சிறப்பு திட்டங்கள் மத்திய அரசு வேலூர் மாவட்டத்துக்கு கொடுத்திருக்குங்க ஐயா. குறிப்பாக உங்களுடைய தேசிய நெடுஞ்சாலைகள், வேலூர் மாவட்டத்துக்குள்ள மட்டும் நேஷனல் ஹைவே தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு கடந்த 9 ஆண்டுகளில் மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய நிதி 2637 கோடி ரூபாய். ஒரு மாவட்டத்திற்கு பாருங்க, ஒரு மாவட்டத்திற்கு தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு 2637 கோடி ரூபாய் நிதி இந்த ஒரு மாவட்டத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஐயா. வேலூர் ஸ்மார்ட் சிட்டி, ஸ்மார்ட்டாக மக்கள் இருக்கக்கூடிய வேலூரும் ஸ்மார்ட்டாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேலூர் ஸ்மார்ட் சிட்டியாக அறிவிக்கப்பட்டு 980 கோடி ரூபாய் உங்களுடைய ஒரு மாவட்டத்திற்கு மட்டும், இந்த ஒரு ஊருக்கு மட்டும் ஐயா 980 கோடி ரூபாய் மத்திய அரசு ஒதுக்கி இருக்கின்றார். இன்னைக்கு அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் தாங்க ஐயா வேலூருடைய கோட்டையை, சரித்திரம் வாய்ந்த கோட்டையை புதுப்பித்தல், புதிய பேருந்து நிலையம், பூங்கா என அற்புதமான திட்டங்கள். வேலூர் மக்கள் ஒரு வளர்ந்த ஒரு இடத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக இந்த ஸ்மார்ட் சிட்டி. திமுக காரங்க பாத்தீங்கன்னா, ஒரு காஞ்சி போன மாடு வக்கிப்புள்ள பார்த்தா எப்படி பாஞ்சு போகுமோ அது போல மத்திய அரசுடைய திட்டங்கள் வந்தா ஐயா நமக்கு லட்டு போல மத்திய அரசுடைய திட்டங்கள் வந்திருக்கு. மோடி ஐயா 1000 கோடி அனுப்பி வைக்கிறார். ஆனால் நம்முடைய தூரதிருஷ்டம், மோடி ஐயா அவர்கள் மாநில அரசு நம்புறார். மாநில அரசு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணத்தை முறையான முறையிலே செலவு செய்வார்கள் என்று நம்புகின்றார். அது இந்திய அரசியலமைப்பு சட்டம். அதனால் வரக்கூடிய எல்லா பணமும் மாநில அரசு மூலமா வருது. ஸ்மார்ட் சிட்டி 980 கோடி, நீங்களே போய் பாருங்க. 980 கோடி ரூபாய்க்கு வேலூரில் வேலை நடந்திருக்கான்னு நீங்களே பாருங்க. இன்னைக்கு அடுத்த கட்ட மோடி போறாரு.
வேலூருக்கு ஒரு விமான நிலையம் உங்களுடைய கனவு. உங்களுடைய கனவு. ஆனா கொஞ்சம் பேசாம இருங்களா, நீங்க மேல வந்து பேசுங்க. எனக்கு கொஞ்சம் பேசுறதுக்கு விடுங்க, அமைதியா இருக்கல. நீங்க மேல வந்து மைக்ல பேசுங்க. வேலூருக்கு ஒரு உலகத்தரம் வாய்ந்த விமான நிலையம் வேண்டும் என்று உங்களுடைய கோரிக்கைக்காக உடான் திட்டத்தில் 65 கோடி ரூபாய் ஒதுக்கி வேலூர் விமான நிலையத்தினுடைய விரிவாக்க பணிகள் நிறைவு பெற்று விட்டன. விரைவில் விமானம் வேலூருக்கு இயங்க இருக்கிறது. வேலூருக்கும் தஞ்சாவூருக்கும் ஏடிஆர் விமானம் விரைவில் சென்னையில் இருந்து இயங்க ஆரம்பிக்க போதுங்க ஐயா. சேலத்துக்கு உடான்ல சேலத்துக்கு இன்னைக்கு விமானம் போகுது. சேலத்துக்கு 4-5 விமானங்கள் போகுது. இன்னைக்கு தஞ்சாவூர் தயாராக இருக்கிறது. மிக வேகமாக சென்னை தஞ்சாவூர் விமான சேவை ஆரம்பிக்கும். இன்னைக்கு வேலூர் விமானத்தளம் பயன்பாட்டுக்கு வந்த பிறகு உடனடியாக இன்னைக்கு பாருங்க ஐயா, வேலூர் எங்க போக ஆரம்பிக்குது பாருங்க. ஸ்மார்ட் சிட்டி. எப்படிப்பட்ட திட்டத்தை நம்முடைய மோடி ஐயா அவர்கள் உங்களுடைய ஊரை உயர்த்த வேண்டும், உலக தரத்தை கொண்டு வர வேண்டும். ஏன்னா ஐயா, நாங்க வேலூர் என்பது ஏதோ 1967 திமுக ஆட்சிக்கு வந்த போது உருவானது இல்லைங்க ஐயா. இதனுடைய சரித்திரம் மிக நீண்ட சரித்திரம். பல்லவர்கள் மன்னன், மராட்டிய மன்னர்கள், நாயக்க மன்னர்கள், வேறு வேறு காலகட்டத்திலே கோலோச்சிய ஊருங்க ஐயா, கோலோச்சிய ஊர். அந்த சரித்திரத்தை மோடி அவர்கள் பார்க்கின்றார்கள். மறுபடியும் நம்முடைய வேலூர் நகரம் உலகத்திலே ஒரு முக்கியமான நகரமாக வர வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு ஒரு திட்டத்தையும் கூட நம்ம வேலூருக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் சகோதர சகோதரி. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்க, இன்னைக்கு காலையில தினசரி செய்தித்தாள்ல ஒரு செய்தியை படித்தேன். திருப்பூர் பகுதியில் இருந்து மட்டும் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு 60,000 தொழிலாளர்கள் திரும்பி சென்று விட்டார்கள் என்று படித்தேன். 60,000 பேர் உத்தரப்பிரதேசத்திலிருந்து திருப்பூர் மாவட்டத்தில் அங்க இருக்கக்கூடிய பின்னலாடை டெக்ஸ்டைல் அங்க எல்லாம் அந்த நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய 60,000 சகோதரர்கள் திரும்ப உத்தரப்பிரதேசத்துக்கு போயிட்டாங்க. அந்த பத்திரிகையில அந்த செய்தி குறிப்புல அவர்கள் சில பேர்த்த கேட்கிறாங்க, ஏன் நீங்க திரும்ப யூபிக்கு போறீங்க, ஏன் நம்முடைய தமிழகத்திலிருந்து கிளம்புறீங்க, ஏன் இங்க வேலை பார்க்கல? அதற்கு அவர்கள் சொல்லுகின்றார்கள், உத்தரப்பிரதேசனுடைய பொருளாதார வளர்ச்சி ஒரு காரணம். யோகி அவர்கள் வந்த பிறகு உத்தரப்பிரதேசனுடைய பொருளாதார வளர்ச்சியில எங்களுக்கு வேலை வாய்ப்பு அங்கேயே உருவாகிவிட்டது. அதனால எங்க சொந்த ஊருக்கு போறோம். அது மட்டும் இல்லை, எங்க சொந்த ஊர் இன்னைக்கு வளர்ச்சி பாதையில் இருக்கு. எங்கள் அனைவருக்கும் வேலை கிடைக்கும் என்று நம்புகின்றோம். ஐயா, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வடக்கு தெற்கு, வடக்கில் யார் இருந்தாலும் கூட அவர்களை பற்றி மோசமாக பேசுவதை எல்லாம் தாண்டி வன்மத்தை கக்குவது. வடக்குல இருந்து வர்றாங்களா, உத்தரப்பிரதேசல இருந்து வர்றாங்களா, பீகார்ல இருந்து வர்றாங்களா, அவங்க எல்லாம் ஒண்ணுக்குமே லாய்க்கு இல்ல, அவர்கள்லாம் பானிபூரி, அவங்க எல்லாம் பீடா, அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் டாய்லெட் கட்டுறதுக்கு லாய்க்கு. இதெல்லாம் திமுகவினுடைய மூத்த தலைவர்களும் அமைச்சர்களும் பேசிய பேச்சு. இன்னைக்கு சத்தமே இல்லாம 50 ஆண்டுகளாக இந்தியாவினுடைய 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக இருந்த தமிழகம் 3வது இடத்துக்கு வந்திருக்கின்றோம். 50 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் இடத்துல மகாராஷ்டிரா, 2வது இடத்துல இருந்த தமிழகம் 3வது இடத்துக்கு வந்தாச்சுங்க ஐயா. 3வது இடத்துல இருந்த உத்தரப்பிரதேசம் 2வது இடத்துக்கு போயிருச்சு. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அரசியல் கட்சிகள் ஊழல் மிகுந்த கட்சிகளாக இருந்தால் எந்த முன்னேறிய மாநிலம் கீழே வர ஆரம்பிக்கும். நல்ல அரசியல்வாதிகள், நல்ல தலைவர்கள் பின்தங்கிய மாநிலத்திற்கு கிடைத்தால் 10 ஆண்டுகள்ல மேலே கொண்டு சென்று விடுவார்கள் என்பதை யோகி ஆதித்யநாத் அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் காட்டியிருக்கிறார். ஐயா, ஒரு பக்கம் சந்தோஷம், இந்தியாவுடைய வளர்ச்சியிலே உத்தரப்பிரதேசனுடைய வளர்ச்சி முக்கியம். யூபி வளர்ந்தால் மட்டும்தான் பாரதம் வேகமாக வளரும். இன்னொரு பக்கம் வருத்தம். காரணம், இத்தனை காலமாக நமக்கு வேலை செய்வதற்கு ஆட்கள் கிடைத்தார். கம்மியான காசுல வேலை செய்வதற்கு, கடினமாக உழைப்பதற்கு ஆட்கள் கிடைத்தார். இன்னைக்கு 60,000 பேர் கிட்டத்தட்ட திருப்பூர்ல இருந்து மட்டுமே உத்தரப்பிரதேசத்துக்கு திரும்ப போயிட்டாங்க. அப்படின்னா தமிழகத்தினுடைய தொழிற்சாலைகளை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். எப்படி நம்முடைய தொழிற்சாலைகளை இயக்க போகின்றோம், எப்படி பின்னலாடை நிறுவனங்களாக இருக்கட்டும், வேறு உயர் ரக நிறுவனங்களாக இருக்கட்டும், எப்படி அதை இயக்க போகின்றோம் என்று சிந்திக்க வேண்டும். ஐயா, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எந்த சிந்தனையும் இல்லாமல் வடக்கு தெற்குக்கு பிரிவினைவாதத்தை உருவாக்கி வடக்கிலிருந்து வரக்கூடிய மக்களை தவறாக பேசி வன்மத்தை கக்கி தமிழகத்திலிருந்து வடக்கிலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் தங்களுடைய சொந்த மாநிலங்களுக்கு, வளர்ச்சி பாதையிலே செல்லக்கூடிய மாநிலங்களுக்கு செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். ஐயா,
இது நம்முடைய தமிழகத்தினுடைய வளர்ச்சியில இது ஒரு மைல்கல். இதை எப்படி நாம் கடக்க போகின்றோம் என்பதை யோசிக்கணும். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை போல ஆட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இதை சமாளித்து தமிழகத்தை மறுபடியும் 2வது இடத்திற்கு 1வது இடத்தை கொண்டு வருவாங்களான்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்தவரை சத்தியமா உங்களுக்கு அந்த இது கிடையாதுங்க ஐயா. அவங்களுக்கு அந்த எபிலிட்டி இல்லை, ஆளுமை திறன் இல்லை, எப்படி கொண்டு வருவது என்கின்ற சிந்தனை திறன் அவர்களுக்கு இல்லை. இன்னும் 3 ஆண்டுகள்ல இன்னைக்கு 4வது இருக்கக்கூடிய கர்நாடகா 3வது கொடுக்க தமிழகத்தை முந்த போறாங்க ஐயா. அதனால் தான் 2024 மோடி அவர்கள் மத்தியிலும் 2026 பாரதிய ஜனதா கட்சி மாநிலத்திலும் வர வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. அந்த வளர்ச்சியை நாம் பார்க்க வேண்டும். தமிழகத்தினுடைய உண்மையான வளர்ச்சியை நாம காட்டணும். இன்னைக்கு திராவிட கட்சிகள் என்னையா வளர்ச்சி, வாய்களையே பேசுறாங்க வளர்ச்சி வளர்ச்சி. உங்க துரைமுருகன் அவர்கள் வளர்ந்திருக்கின்றார், அவரு வளர்ந்திருக்கார். அவரை தவிர யாராவது வளர்ந்திருக்காங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய 35 அமைச்சர்கள்ல 11 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. 11 பேர் மீது. இந்தியாவிலே ஊழல் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமாக இந்த திராவிட கட்சிகள் மாத்தி வச்சிருக்கிறாங்க. ஐயா, இன்னைக்கு பேரறிஞர் அண்ணா அவருடைய நினைவு நாள். சென்னையில, வெள்ளூர்ல எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அண்ணா அவர்களுக்கு மரியாதை செய்து பெரிய பெரிய மாலை போட்டிருக்காங்க. அதுவும் குறிப்பாக 2 கட்சிகளுக்கும், ஒரு கட்சியை உருவாக்கிய தலைவர், இன்னொரு கட்சி அவருடைய பேரிலே உருவான கட்சி. இன்னைக்கு அண்ணா அவர்கள் நின்ற கொள்கையில 2 கட்சியிலே ஒரு தலைவன் நிற்கின்றானா என்கின்ற கேள்வியை உங்க முன்னாடி நான் நிக்கிறேன். திராவிடம் திராவிடம் என்று வாழ்க்கையிலேயே பேசக்கூடியவர்கள், திராவிட கட்சிகள் என்று வாய்களையே பேசக்கூடியவர்கள், அறிஞர் அண்ணா அவருடைய கொள்கையில 1% இவர்களுக்கு இருக்கான்னு நான் கேட்கிறேன் ஐயா. அறிஞர் அண்ணா அவர்கள் 2 விஷயத்திலே தெளிவாக இருந்தார். முதல் விஷயத்தை பொறுத்தவரை, அவர் இருக்கும் வரை, அவர் காலத்திற்கு பிறகு அவருடைய குடும்பத்திலிருந்து யாரும் அரசியலுக்கு வரக்கூடாது என்பதிலே தெல்ல தெளிவாக இருந்தார். குறிப்பாக அவருடைய வளர்ப்பு மகன் டாக்டர் பரிமளம் அவர் அரசு துறையில மருத்துவராக பணியாற்றி 2008 அந்த செய்தியை நீங்க படிச்சிருப்பீங்க. அவருக்கு புற்றுநோய் வந்த பொழுது ஐயா, அவருக்கு செலவு செய்வதால் குடும்பத்திற்கு பாரமாகிவிடும் என்று அறிஞர் அண்ணா அவர்களுடைய வளர்ப்பு மகன் டாக்டர் பரிமளம் அவர்கள் கிணத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டார். ஏன்னா செலவு செய்வதற்கு குடும்பத்திடம் இருந்து பணம் இல்லை என்று. டாக்டர் பரிமளம் அவர்களுடைய மகள் வயிற்று பேத்தி எனக்கு இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்ல 2022 141வது ரேங்க்ல நம்முடைய டிப்ளமேட்டா இருக்கிறார். இது அண்ணா அவருடைய குடும்பம் எப்படி அரசியல் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு இலக்கணம். கலைஞர் கருணாநிதி அவருடைய குடும்பம் அரசியல் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு ஒரு இலக்கணம். ஒரே குடும்பம், தமிழகம் முழுவதும் இந்த ஆக்டோபஸ் வாங்கய்யா. ஆக்டோபஸ்னுடைய நடு மண்டை கோபாலபுரத்துல இருக்கு. ஆக்டோபஸ்னுடைய கை ஒரு ஊர்ல இருக்கு. வெள்ளூருக்கு வந்துட்டா துரைமுருகன், கதிரானந்த். திருச்சிக்கு போயிட்டீங்கன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அந்த டீம். தப்பி தவறி தூத்துக்குடி போயிட்டீங்கன்னா கீதா ஜீவன் அவர் தம்பி மேயர். ஒரு ஊரா பாருங்க. இந்த ஆக்டோபஸ்னுடைய கை தமிழகத்தினுடைய ஒரு மாவட்டத்திலும் கூட படர்ந்திருக்கிறது. ஆக்டோபஸ்னுடைய மையப்புள்ளி கோபாலபுரத்திலே படர்ந்திருக்கு. ஆக்டோபஸை போல திமுக இன்றைக்கு தமிழகத்தை சுரண்டி, மக்களுடைய வளத்தை எல்லாம் சுரண்டி, ஏழை மக்களுக்கு செலவு செய்ய வேண்டிய வரிப்பணத்தை எல்லாம் திருடி அவர்கள் கொளுத்துக் கொண்டிருக்கின்றார்களோ தவிர இன்னைக்கு திமுக ஒரு மேடை போட்டு தைரியமா சொல்ல முடியுமாங்க ஐயா? இன்னைக்கு நாம வெள்ளூருக்கு நம்ம சேலஞ்ச் பண்ணி சொல்றோங்க ஐயா. 980 கோடி ஸ்மார்ட் சிட்டி, உடான்ல விமான நிலையம், 2000 கோடிக்கு மேல உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ரோடு. இதை தாண்டி அடுத்து நான் படிக்கிறேங்க. இதை தாண்டி எத்தனை வீடுகள், எத்தனை கழிப்பறைகள், எத்தனை குடிதண்ணீர் குழாய் மூலமாக, எத்தனை பேருக்கு விவசாய கௌரவ நிதி, எத்தனை பேருக்கு கேஸ் அடுப்பு மானியத்தோடு படிச்சுக்கிட்டே போலாங்க. இதை மோடி அவர்கள் சத்தம் இல்லாமல் நமக்காக செய்திருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகம் வெறும் பொய்களை மட்டும் மூலதனமாக வைத்து இங்கே 31 மாத காலமாக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதை மாற்ற வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு ஐயா. திமுகவை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு சின்ன உதாரணம் ஐயா. 2019 ஏப்ரல் மாசத்துல இந்தியா முழுவதுமே தேர்தல் நடந்த பொழுது, தேர்தல் நடக்காத ஒரு பாராளுமன்ற தொகுதி இந்த பாராளுமன்ற தொகுதி, வெள்ளூர் பாராளுமன்ற தொகுதி. காரணம் வேட்பாளர் கதிரானந்த் அவர்கள் அப்பா சம்பாதிச்ச ஊழல் பணத்தை எல்லாம் மக்களுக்கு கொடுப்பதற்காக தயாரா வச்சிருந்தார். ஏதோ ராபின் நினைச்சுக்காதீங்க ஐயா. ஏதோ வாரி வழங்கக்கூடிய வள்ளல் கிடையாது. பார்த்து தொட்டு கொடுக்கக்கூடிய ஒரு கும்பல் அது. இங்கே மட்டும் தேர்தல் நிறுத்தி ஆகஸ்ட் மாசம் 2019 தேர்தல் நடத்தப்பட்ட பொழுது அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார். 1984 உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்,
1980 தமிழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர், புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா அவர்களால் வளர்க்கப்பட்டு ஒரு நல்ல ஒரு அரசியலை முன்னெடுத்து புதிய தமிழகம் கட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார். அன்னை வேட்பாளர் 8181 வாக்கு வித்தியாசத்துல உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்று மயிர் அலையில 8181 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பை இழந்தார். இன்னைக்கு அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் தொடர்ந்து உங்களுக்கு வேலை பார்க்கிறார். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா குடியாத்தத்துல 4000 பேருக்கு வேலை வாய்ப்பு முகாம் நடத்தினாங்க. 160 மருத்துவ முகாம் தொடர்ந்து இங்கே வேலை நடந்து கொண்டிருக்கிறது. மக்களுக்கு அரசியல் என்பது சேவை. இன்னொரு பக்கம் கதிரானந்த் அவர்கள் எங்க போனாருன்னு யாருக்கு தெரியாது. மக்கள் பிரச்சனைக்காக வந்தாரா, உங்ககிட்ட பேசினாரா, கேட்டாரா? எதுவுமே கிடையாது. இதுல உச்சபட்ச காமெடி என்னன்னாங்க ஐயா, இதுல உச்சபட்ச காமெடி 2021 ஹைகோர்ட்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி ஒரு மனு போடுறார். அந்த மனுவில் என்ன சொல்றாருனாங்க, கதிரானந்தனுடைய அப்பா துரைமுருகன் வேறு, திமுகவுடைய மூத்த தலைவர் துரைமுருகன் வேறு, 2019 ரைடான துரைமுருகன் வேறு, ஏன் கட்சியில் இருக்கிற துரைமுருகன் வேறுன்னு ஹைகோர்ட்ல மனு போடுறார். ஐயா, இவனுக்கு இந்த முரசொலின்னு ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு பொய்யா எழுதுவானுங்க. 1950 இருந்து பொய்யா எழுதுறக்கே ஒரு பேப்பர். நமக்கு வேற வழி இல்ல, டிவி இல்ல, சோசியல் மீடியா இல்ல, எதுவும் தெரியாது. அவன் சொல்றத உண்மைன்னு பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு சோசியல் மீடியா வந்த பிறகு இதுலையா காமெடியா இருக்கு. கதிரானந்தனுடைய தந்தை துரைமுருகன் வேறு, திமுக இருக்கக்கூடிய துரைமுருகன் வேறுன்னு அண்ணன் RS பாரதி அவர்கள் சொல்றாங்க. என்ன இது நம்பியார் படத்துல நம்பியார் டபுள் ஆக்டிங் பண்ணுவார். நல்ல நம்பியார், வில்லன் நம்பியார். அப்ப நல்ல நம்பியாரை வில்லன் நம்பியாரை எப்படி வேறுபடுத்துவீங்க? ஒரு மறு எடுத்து வச்சா வில்லன் நம்பியார், மறு எடுத்துட்டா நல்ல நம்பியார். இப்படிதான் அந்த காலத்துல டபுள் ஆக்டிங் போடுவாங்க. இன்னைக்கு துரைமுருகன் அவர்கள் மறுவோடு வந்தா கதிரானந்த் அவங்க அப்பா இல்ல, மறு இல்லாம வெள்ளூருக்குள்ள வந்தா கதிரானந்த் அவருடைய அப்பா. எப்படியெல்லாம் நம்மளை ஏமாற்றுவதற்கு ஒரு கும்பல் கிளம்பி இருக்குன்னு பாருங்க. எப்படியெல்லாம் பொய் சொல்லி எப்படியெல்லாம் ஏமாற்ற. ஐயா, இது எதுக்குன்னா திமுக காரங்களை பொறுத்த வரைக்கும் வேலூர்ல இருக்கக்கூடிய நமக்கு தெரியும், ஆனா கரூர்ல இருக்கவங்களுக்கு தெரியாது, நாகர்கோயில்காரங்களுக்கு தெரியாது, தென்காசிக்காரங்களுக்கு தெரியாது. அவங்க அதை படிச்சா ஓ 2 துரைமுருகன் நாட்டிருக்கு, அப்ப திமுக இன்னொரு துரைமுருகன், அப்ப திமுக நல்ல கட்சி தான் இருக்கு. இப்படியே 70 ஆண்டு காலமாக இந்த அரசியலை இதே போல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் சகோதர சகோதரிகள். அதனால நமக்கு நேரம் வந்துருச்சுங்க ஐயா. இதற்கு மேல் தமிழகம் தாங்காது. எப்பொழுதுமே சொல்லுவாங்க, the last straw on the camel's back என்று சொல்வார். ஒரு ஒட்டகத்திற்கு லோட ஏத்திக்கிட்டே இருப்பீங்க, கடைசியாக ஒரு வக்கிப்புள் புல்லை வைக்கும் பொழுது ஒட்டகம் அப்படியே உடஞ்சு கீழே விழுகுமாங்க ஐயா. இன்னைக்கு தமிழகம் இதுவரை இவர்கள் ஏற்றிய பாரத்தை எல்லாம் தாங்கிவிட்டது. இன்னைக்கு தமிழகத்தின் மீது ஒரு சின்ன புல்லை வைத்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை தாங்காத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்குதுங்க ஐயா. ஆட்சிக்கு வந்த பிறகு 31 மாசத்துல எல்லாத்தையும் ஏத்தியாச்சு. தயிர் ஏத்தியாச்சு, பால் விலை ஏத்தியாச்சு, கரண்ட் விலை ஏத்தியாச்சு, சொத்து வரி ஏத்தியாச்சு. ஏத்தாது எதுவுமே இல்லைங்க ஐயா, எல்லாம் ஏத்தியாச்சு. அதை தாண்டி மழையெல்லாம் வந்துச்சுன்னா மோடி ஐயா உடனடியா பணம் அனுப்பிச்சிடுவார். மக்களுக்கு உடனடி நிவாரணமாக பணம் கொடுங்க. இன்னைக்கு 6000 ரூபாய் பணம் கொடுக்கறாங்க சென்னையில. 6000 ரூபாய் சென்னையில, தென் தமிழகத்தில். உங்களுக்கு தெரியுமா ஐயா, அந்த 6000 ரூபாயும் மத்திய அரசு மோடி ஐயா அனுப்பி வைக்கக்கூடிய பணம். கவர் மட்டும் ஸ்டாலின் ஐயா, அந்த பணம் போடுற கவர் மட்டும் திமுக கவர் மட்டும் நல்ல போட்டோ அடிச்சு 6000 ரூபாய் பணத்தை வச்சு மக்கள் அந்த 6000 ரூபாய் பணத்தை சீட்டு கட்டு மாதிரி இப்படி திறந்து காட்டும். சீட்டு கட்டு மாதிரி இப்படி திறந்து காட்டி ஒரு திமுக கார செல்ஃபி எடுத்து போடுவான், ஏதோ ரிசர்வ் பேங்க் கவர்னர் அவன் தான் அப்படிங்கிற மாதிரி. ஐயா, இன்னைக்கு மத்திய அரசுடைய திட்டங்களுக்கெல்லாம் என்ன பெயர் வைக்கிறதுன்னு திமுக கார யோசிக்கிறது மட்டும்தான் அவன் வேலை. 31 மாசமாக திமுக கார என்ன செஞ்சிருக்கிறாங்க, திமுக அரசு என்ன செய்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, மத்திய அரசுடைய திட்டங்களுக்கெல்லாம் என்ன பேரு வைக்கலாம், எப்படி அந்த பெயரை மாற்றி இங்கே பண்ணலாம். மோடி ஐயா அவர்கள் 2020 புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்த பொழுதே சொன்னார்கள், காலை உணவு திட்டம் என்பது அவசியம். புதிய கல்விக் கொள்கையில காலை உணவு திட்டம் என்பது மத்திய அரசு அறிமுகப்படுத்தி அதற்காக 900 கோடி பணமும் கொடுத்து நம்ம முதலமைச்சர் ஓசிலேயே போய் ஒரு தட்டை வச்சு வடைய சாப்பிட்டுட்டு அதற்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டம்னு பேர் வச்சிருக்காங்க. ஐயா, அந்த மாதிரி எல்லா திட்டங்களும் எதுவுமே மாநில அரசுடைய திட்டம் கிடையாது. ரேஷன் கடைக்கு போய் அரிசி வாங்குறீங்க, 1 கிலோ அரிசி இலவசமா வருதுனாங்க ஐயா. 1 கிலோ அரிசி மத்திய அரசு கொள்முதல் செய்யும் பொழுது ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மூலமாக
34 ரூபாய், 34. அதிலே 32 ரூபாய் மத்திய அரசு தன்னுடைய பணமாக போடுகிறது, மாநில அரசு 2 ரூபாய் தன்னுடைய பணமா போடுது. ஆனா மஞ்சப்பை பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர் போட்டோவும் கலைஞர் அவர் போட்டோவும் மஞ்சப்பையில இருக்கும். இன்னைக்கு மத்திய அரசுடைய திட்டங்களுக்கு எல்லாம் புதுப்பெயர் சூட்டி, அல்லது மத்திய அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் திருடி, அல்லது மத்திய அரசு நேரடியாக கொடுக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் தடுத்து, இந்த 3 வேலையை மட்டுமே தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் 31 மாதமாக இதை முழுநேர தொழிலாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். சகோதர சகோதரர், இதை எல்லாம் உடைக்க வேண்டிய நேரம் 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு ஐயா. தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல என்னங்க ஐயா தப்பா இருக்கு? எல்லாமே தப்பா தான் இருக்கு. பட் இருந்தாலும் என்னங்க ஐயா அதிக தப்பா இருக்கு? ஜாதி அரசியல் வந்துருச்சுங்க ஐயா, குடும்ப அரசியல் வந்துருச்சு, பண அரசியல் வந்துருச்சு, அடாவடித்தனமான அரசியல் வந்துருச்சு. இந்த 4க்குமான மருந்து ஒரே மருந்து தான். அந்த மருந்து நரேந்திர மோடிங்க ஐயா. 4ஐயும் ஒழிக்க வேண்டும். குடும்ப அரசியலை ஒழிக்கணும், லஞ்ச அரசியலை ஒழிக்கணும், ஜாதி அரசியலை ஒழிக்கணும், அடாவடித்தனமான அரசியலை ஒழிக்க வேண்டும். 4 அரசியலை ஒழிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு மருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர். டோஸ் கொஞ்சம் ஹெவி தாங்க ஐயா, டோஸ் கொஞ்சம் ஹெவி தான். அது வந்து அவங்க தாங்க மாட்டாங்க. டோஸ் எப்பவுமே மோடி டோஸ் கொஞ்சம் ஹெவி டோஸ் தான். இந்த முறை மோடி அவர்கள் தீர்க்கமாக இருக்கின்றார். 2024 பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை குடும்ப கட்சிகள் ஒரு பக்கமும் சாமானிய மனிதன் ஒரு பக்கமும் நடக்கக்கூடிய போர் தான் 2024 பாராளுமன்ற தேர்தலுங்க ஐயா. இந்தி கூட்டணி ஆரம்பிச்சது யாருங்க ஐயா? இந்தி கூட்டணி ஆரம்பிச்சது நிதிஷ்குமார். அவர் தான் பஸ் எடுத்து பல எல்லாம் கொண்டு வந்தார். பஸ்ஸோட டிரைவர் இந்தி கூட்டணி பஸ்ஸுக்கு பேர் வச்சார். உடனே ஸ்டாலின் அவர்கள் ஓடி போய் பஸ்ல ஏறினார். இந்த பஸ் நல்லா இருக்கு, வேகமா போகும். மம்தா பானர்ஜி ஏறினார். ஒருவராக இந்த பஸ்ல ஏறி பஸ் பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டு இருந்துச்சு. எங்க போயிட்டு இருக்குன்னு யாருக்கு தெரியலங்க ஐயா. போன வாரம் அந்த இந்தி கூட்டணியுடைய டிரைவராக கூடிய நிதிஷ்குமார் பஸ்ஸை கொண்டு டிச்சில் இறக்கி விட்டு இறங்கி ஓடி வந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்துட்டார். இந்த வண்டி நம்பி இந்த வண்டி எங்கேயும் போகாதுங்க, பழைய கடத்துக்கு பேரிச்சம்பளத்துக்கு போறதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு வண்டின்னு சொல்றாங்க, நான் போக மாட்டேன். ஐயா, இந்தி கூட்டணி சிதறுண்டு இருக்கிறது, தலைவர்கள் இல்லை. சுயநலவாதிகள் மட்டும்தான் அங்கே இருக்கின்றார்கள். சுயநலவாதிகள் மட்டும்தான் இந்தி கூட்டணியில் இருக்கின்றார்கள். அந்த குடும்ப ஆட்சி தலைக்க வேண்டும், அதில் இருக்கக்கூடிய தலைவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்தி கூட்டணி என்கின்ற ஒரு கூட்டணி உருவாயிருக்கு. ஐயா, நம்முடைய ஆட்சியை பொறுத்தவரை, தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இதுவரை தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்த்து கொண்டிருக்கின்றோம். ஐயா, எந்த பிரச்சனையை நாம உருவாக்கல ஐயா, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ராமர் பிரச்சனையை நாம உருவாக்கல. ராமர் கோவில் 1528 இடிக்கப்பட்டாலும் கூட ஆங்கிலேயர்கள் காலத்தில் 1880 எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் கூட சுதந்திரம் கிடைத்த பிறகு அந்த பிரச்சனையை விஸ்வரூபமாக நாம் உருவாக்கலைங்க ஐயா. காங்கிரஸ் ஆட்சி பூட்டு போட்டாங்க, ராமரை மாத்தினாங்க, பூஜை பண்ண அனுமதி கொடுத்தாங்க, ஃபயரிங் ஆர்டர் கொடுத்தாங்க. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2014 மோடி ஐயா அவர்கள் ஆட்சியில வந்து அமரும் பொழுது உருவாக்கப்பட்ட பிரச்சனைகளுக்கான தீர்வு நாம கொடுக்கிறோங்க ஐயா. நாம எந்த பிரச்சனையும் 10 ஆண்டுகளில் நாம் உருவாக்கவில்லை. 60 ஆண்டுகளாக உருவான பிரச்சனையை தீர்த்து கொண்டிருக்கின்றோம். ஆர்டிகல் 370 என்பது நாம் உருவாக்கவில்லை. 1950 காங்கிரஸ் உருவாக்கியது, நாம் உருவாக்கலைங்க ஐயா. இந்தியாவிலே நக்சல் பிரச்சனை என்பது நாம உருவாக்கல. 1967 நக்சல் பாரி வெஸ்ட் பெங்கால்ல காங்கிரஸ் உருவாக்கியது. பாகிஸ்தானோட பிரச்சனையை நாம் உருவாக்கல. ஜவஹர்லால் நேரு அவர்கள் தப்பான நேரத்துல ஐநா சபைக்கு போய் எங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் உடன்படிக்கை ஏற்படுத்துன்னு சொல்லும் பொழுது இந்தியாவுடைய ஒரு பகுதி பாகிஸ்தானுக்கு போச்சு. நாம உருவாக்கலைங்க ஐயா. சைனாவுக்கு லட்சக்கணக்கான ஏக்கர் 1964-63 நாம உருவாக்கல, காங்கிரஸ் கட்சி உருவாக்குச்சு. ஐயா, நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மோடி அவர்களுக்கு வரலாறு துணை நிற்கிறது. இந்தியாவுடைய தீர்க்கப்படாத பிரச்சனைகள், யாராலும் தீர்க்க முடியாத பிரச்சனை. இந்த பிரச்சனையை உருவாக்குவதெல்லாம் யாரெல்லாம் உருவாக்குனாங்களோ அந்த பிரச்சனையை வைத்து குளிர் காய்ந்து கொண்டு அதை வைத்து அரசியல் நடத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் மோடி என்கின்ற மனிதன் பிரச்சனைக்கான தீர்வை கொண்டு வந்தான். 2019 ஆகஸ்ட்ல 370, 35 இரண்டும் நீக்கி இன்னைக்கு காஷ்மீரை பொறுத்தவரை இந்தியாவினுடைய ஒரு அங்கம், இந்தியாவுடைய முக்கியமான அங்கம் என்பதை நாம் செயல்படுத்தி இருக்கின்றோம்.
இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை பொறுத்தவரை இன்னைக்கு அமைதி முறையிலே செல்வதை விட என்னை அடித்தால் உன்னை 2 முறை திரும்பி அடிப்பேன் என்கின்ற மோடி டாக்டரில் பாகிஸ்தான்கார வார சொல்லிட்டு இருக்கான். சைனாவை பொறுத்தவரை தெரியும், இன்னைக்கு அவங்க உலகத்தினுடைய 2வது பெரிய பொருளாதார நாடாக இருக்கலாம். ஆனால் மோடி அவர்கள் இன்னைக்கு 5வது பெரிய பொருளாதார இருக்கக்கூடிய இந்தியாவை 2028 3வது பெரிய பொருளாதார நாடாக மாற்றி காட்டுவார். 2047 முடியும் பொழுது உலகத்தினுடைய மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்த நாடு மாறும். சைனாக்காரனுக்கும் தெரியும், அமெரிக்காவுக்கு தெரியும், இது பழைய நாடு கிடையாது. கை கட்டி ஐநா சபைக்கு போய் அமெரிக்காக்கார எப்படி வாக்கெடுப்புல பங்கேற்கின்றானோ அதே போல ஓட்டு போடுறதுக்கு பழைய இந்தியா கிடையாது. இது முதுகெலும்பு இருக்கக்கூடிய புதிய இந்தியா, திருப்பி தாக்கக்கூடிய இந்தியா. அதை புரிஞ்சுக்கணுங்க. எந்த அளவுக்கு நாடு மாறி இருக்குது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அயோத்தியாவை பொறுத்தவரை, ராமர் கோவிலை பொறுத்தவரை இங்கே நம்முடைய மாற்று மத சகோதர சகோதரிகள் இருக்கின்றார். ஐயா 2014 தனி பெரும்பான்மை 283 எம்பிக்களோடு ஆட்சி அமைத்த பொழுது எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, மோடி ஐயா ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்து பாராளுமன்றத்துல அயோத்தியா கோயிலை கட்டிடுவாரு, நம்ம கிட்ட பெரும்பான்மையான எம்பி இருக்கும் பொழுது சுப்ரீம் கோர்ட் எதுக்கு இருக்குன்னு கேட்டாங்க. 2019 303 எம்பிக்களோடு வரும் பொழுது நிறைய நண்பர்கள் எதிர்பார்த்தார்கள், சுப்ரீம் கோர்ட் எல்லாம் தேவையில்லை, ஒரு தனி சட்டமாக கொண்டு வந்து 303 எம்பி இருக்காங்க, தனி பெரும்பான்மை இருக்கு, ஒரு அயோத்தியா ராமர் கோவில் சட்டத்தை கொண்டு வந்து கோயிலை கட்டுங்க. நாம் தெளிவாக இருந்தோம். அயோத்தியா ராமர் கோவிலுடைய தீர்வு என்பது அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து நம்முடைய அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தாமல் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குகளை எல்லாம் ஒரு வழக்கையும் நேர்மையான நாணயமான முறையிலே தீர்வு கொடுத்து குழந்தை ராமருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கம்பீரமாக அவருடைய இடத்திற்கு செல்வார் என்று மோடி அவர்கள் சொன்னார். அதனால் பெருமையாக இருந்தோம் ஐயா, பொறுமையா இருந்தோம். இதற்கான ஒரு பிரச்சனைக்கான தீர்வு, நமக்கு ராமர் கோவிலுக்கான இடம், ராமர் பிறந்த இடத்துக்கான இடம், உச்ச நீதிமன்றம் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மசூதி கட்டுவதற்கான இடம், அதன் பிறகு அதுக்கு ஒரு ட்ரஸ்ட் ஐயா. அதுவும் கூட ஒரு டாடா, ஒரு அம்பானி, ஒரு அதானி, ஒரு பிர்லா போய் கேட்டீங்கன்னா ஒரே செக்ல கட்டிடுவாங்க ஐயா. மோடி அவர்கள் விரும்பவில்லை. ஒரு மனிதனும் ₹1 ₹10 1 கோடியிலிருந்து எவ்வளவு கொடுத்தாலும் உங்களுடைய பணம் அந்த ராமர் கோவில் இருக்க வேண்டும் என்பதற்காக நாடு முழுவதும் சென்று மக்களிடம் உங்களுடைய பணத்தை வாங்கி நாட்டு மக்களுடைய கோவில், ராமர் கோவிலை பொறுத்தவரை தனி மனிதனுடைய சொத்து இல்லைங்க ஐயா, இந்திய மக்களுடைய சொத்து. நாம் எல்லோரும் அதற்கு பணம் கொடுத்திருக்கின்றோம். எப்படி கட்டினார் பாருங்க ஐயா. தமிழகத்திலே ஒரு மனிதர் இந்தியாவிலே அதிகபட்சமாக ஒரு மனிதர் தமிழகத்திலே ஒரே செக்ல 25 கோடி ரூபாய் கோயில் கட்டுவதற்கு தமிழகத்தில் கொடுத்தாருங்க ஐயா. ஒரு பேரை சொல்ல நான் விரும்பவில்லை. இந்திய அளவிலே ராமர் கோவிலுக்கு அதிகமாக நிதி கொடுத்த மாநிலத்திலே 3வது மாநிலமாக தமிழகம் இருக்குதுங்க ஐயா. அதற்குத்தான் நம்முடைய ஆட்சியிலே சொன்னோம், சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா பிரயாஸ், எல்லோரையும் இணைத்து எல்லோருக்குமான அரசு தான் நம்முடைய அரசு என்பதை ராமர் கோவில் கட்டியிருப்பதில் நாம் காட்டியிருக்கின்றோம். நம்முடைய அதிகாரத்தை துர்பிரயோகம் பண்ணலீங்க ஐயா. 303 எம்பி இருக்கிறாங்க, பாராளுமன்றத்தை கூப்பிட்டு சட்டம் இயற்றல, செய்யவில்லை. முதல் பத்திரிகை ராமர் கோவிலுக்கு பூமி பூஜை போட்ட பொழுது இஸ்லாமிய சகோதரருக்கு முதல் பத்திரிகை நாம் கொடுத்தோம். முதல் பத்திரிகை இஸ்லாமிய சகோதரர் கொடுத்தோம். சனாதன தர்மம் என்ன என்பதை மோடி அவர்கள் காட்டினார். அதையெல்லாம் தாண்டி ராமர் கோவில் ட்ரஸ்ட் ஐயா அவர்கள் அனைவரும் இணைந்து குழந்தை ராமருக்கு பிராண பிரதிஷ்டை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்த பொழுது 11 நாட்கள் கடுமையான விரதம் இருந்து உணவு உண்ணாம இளநீர் தண்ணியை மட்டும் பருகி அந்த 11 நாட்கள்ல ராமர் எங்கெல்லாம் சென்றார்களோ, நாசிக்கில் இருந்து ஆந்திர பிரதேசில் இருந்து ஒரு பகுதிக்கு போய் அங்கே தரிசனம் எடுத்து அந்த விரதத்திலே மிக முக்கியமான கடைசி 2 நாட்களை தமிழகத்திற்கு கொடுத்து ஸ்ரீரங்க பெருமானை தரிசித்து தனுஷ்கோடிக்கு போனார், ராமநாத சுவாமி பெருமானை தரிசித்தார், கோதண்டராமர் கோவிலுக்கு போனாருங்க ஐயா. அந்த 2 நாட்கள் தமிழகத்திலே ராமருடைய பாதம் எங்கேயெல்லாம் பட்டதோ அந்த இடத்துக்கெல்லாம் போய் ஒரு சனாதன தர்மத்திலே ஒரு மனிதன் வேள்வியோடு ஒரு விரதத்தோடு ஒரு காரியத்தை எப்படி நடத்த வேண்டுமோ அப்படி இந்த பிராண பிரதிஷ்டை நிகழ்வை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நடத்தி காட்டியிருக்கின்றார். அதனாலதாங்க ஐயா இன்னைக்கு திமுக காரன் என்ன சொல்லுவானா, நம்மளை பார்த்து மதவாதி என்று சொல்லுவான்.
மதவாதி என்று சொல்லுவான். இது மதவாத கட்சி. தமிழகத்திலே குறிப்பாக வெள்ளூரில் அது போன்ற ஒரு பிரிவினைவாதம் ஏற்படுத்தி இந்து மக்கள் இங்க இருக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரர் கோவில் மிக மிக புராதனமான கோயிலுங்க ஐயா. இந்தியாவிற்கு எங்கும் இல்லாத பெருமை இங்க இருக்கக்கூடிய கோயிலுக்கு இருக்குங்க ஐயா. குறிப்பாக மும்மூர்த்திகளாக இருக்கக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, சிவன் காட்சியளிக்கக்கூடிய கோவில். முப்பெரும் தேவியாக இருக்கக்கூடிய லட்சுமி, சரஸ்வதி, பார்வதி ஒரு சேர அருள்வளிக்கக்கூடிய கோயில் இந்தியாவில் எங்கேயுமே இல்லைங்க ஐயா. உங்களுடைய ஜலகண்டேஸ்வரர் கோவில் மட்டும்தான். அதற்கு இங்கே மக்கள் கடுமையாக போராடி, எப்படி மேலே வடக்குல ராமருக்கு கோவிலோ அதே போல தமிழகத்துல ஜலகண்டீஸ்வரரை மீட்டெடுத்து மிகப்பெரிய காரியம் இங்கே வெள்ளூர்ல நடந்திருக்கிறது. சகோதர சகோதரரை நாம் மறக்க கூடாது. ஆனா நம்முடைய கலாச்சாரத்தை மீட்டெடுத்தால் மதவாதி என்கின்ற முத்திரை நமக்கு என்ன சேர வேண்டியதோ முறைப்படி நியாயமாக தர்மத்தின்படி மிக பொறுமையாக அதை செய்தால் மதவாதி என்கின்ற முத்திரை. திமுக காரன் இவனு செய்ய மாட்டான், செய்யறவனை விட மாட்டான். இன்னைக்கு 19 நாடுகள் அமைப்புகளுங்க ஐயா. 14 நாடுகள் 5 அமைப்புகள் உலகத்துல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தன்னுடைய உயரிய விருதை கொடுத்திருக்கிறாங்க. இந்தியாவிலே பாரத் ரத்னா. இன்னைக்கு நம்முடைய எல்கே அத்வானி ஐயா அவர்களுக்கு பாரத் ரத்னா நம்முடைய மத்திய அரசு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்து கௌரவிச்சிருக்கிறாங்க. அதுபோல ஒரு நாட்டினுடைய உயரிய விருது இருக்குங்க ஐயா. மோடி அவர்களுக்கு 14 நாடுகள் 5 அமைப்புகள் கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் அந்த 14 நாடுகளிலே 6 நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் என்று. 6 இஸ்லாமிய நாடுகள், ஷரியாலா இருக்கக்கூடிய நாடுகள் தன்னுடைய உயர்ந்த விருதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுத்து கௌரவித்திருக்கிறார். அவர்களுக்கு தெரியும் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய கலாச்சாரத்தை இந்தியாவிலே மீட்டெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று. நம்மை மதவாதி என்று சொல்லுகின்றார். பாருங்க, எல்லோரையும் அரவணைத்து மிக பொறுமையாக எல்லா மக்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் மீது திமுக காரர் இந்த ஒரு குற்றச்சாட்டை தூக்கிட்டு வருவாங்க ஐயா. அதனால் இந்த முறை என்னுடைய அன்பான வேண்டுகோளுங்க ஐயா, வேலூர் பாராளுமன்றத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் 2 விதமான அரசியல் இருக்கு. ஃபர்ஸ்ட் மத அரசியல். இந்து முஸ்லீமை பிரிச்சு மத அரசியல் பண்ணிடும். இந்துக்கள் ஒற்றுமையை கெடுக்க ஜாதி அரசியல் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் மத அரசியல் பண்ணி பிரிச்சிரு, ஜாதி அரசியல் பண்ணி இந்துக்களை பிரிச்சிரு, அப்புறம் திராவிட கட்சிகள் இங்கே கோலோச்சலாம். இதைத்தான் 70 ஆண்டு காலமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஐயா. இந்த முறை அதை முறியடிக்க வேண்டும். ஜாதி அரசியலை முறியடிக்க வேண்டும், மத அரசியலை முறியடிக்க வேண்டும். அதற்கு சரியான இடம் நம்முடைய வெள்ளூர் பாராளுமன்ற தொகுதி. தமிழகத்துல ஒரு மாவட்டத்துல ஒரு பாராளுமன்ற தொகுதியில மத அரசியலும் ஜாதி அரசியலும் நீங்கள் முறியடிக்க வேண்டும் என்றால் அது வெள்ளூர் பாராளுமன்ற தொகுதியிலே நீங்கள் முறியடிக்க வேண்டும் ஐயா. 2014 தாமரை இங்கே போட்டியிட்டது தாமரை சின்னம். ஐயா நின்று கொண்டிருக்கின்றார்கள் ஏசி சண்முகம் அவர்கள். 3,25,000 வாக்குகள் தாமரை கண்ணைக்கு அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் வேட்பாளராக இருக்கும் பொழுது 3,25,000 வாக்குகள் ஐயா. இந்த முறை வேலூர் சட்டமன்றத்தில் 2014 1750 வாக்குகள் கம்மியாக நம்முடைய தாமரை 2வது வந்துச்சுங்க ஐயா. அதை இந்த முறை நீங்கள் நிவர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளுங்க ஐயா. குடியாத்தத்திலிருந்து ஒரு தொகுதியாக இந்த முறை தாமரை பெட்டியை திறந்தாலே முதல் ரவுண்டில் இருந்து லீடு என்பதை மட்டும்தான் நம்ம பார்க்கணுங்க ஐயா. வெள்ளூர் பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள் மத அரசியலை உடைத்து ஜாதி அரசியலை உடைத்து வேலூருடைய வளர்ச்சிக்கு அடுத்த கட்டம் வேலூர் செல்ல வேண்டும். இழந்த உங்களுடைய சரித்திர பாரம்பரியத்தை மீட்டெடுக்க வேண்டும். வெள்ளூர் கோட்டை உலகம் முழுவதும் போகணும். எப்படி மோடி ஐயா மகாபலிபுரத்துக்கு சைனீஸ் பிரைம் மினிஸ்டர் கொண்டு வந்தாங்களோ ஐயா, அடுத்த முறை ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் வந்தா வேலூர் கோட்டையிலே அந்த மீட்டிங் நடக்க வேண்டும். அதற்கு நீங்கள் துணை இருக்க வேண்டும். அதற்கு வேலூர் மோடி ஐயாவின் கூட நிக்கணுங்க ஐயா. உலக அரங்கில உலக மையப்புள்ளி உலக மேப்ல ஒரே நல்ல வேலூர் போய் உட்கார்ந்துருங்க ஐயா. இன்னைக்கு இதை செய்யக்கூடிய ஒரே ஒரு உலக தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஏன் நாங்க ஐயா ஒண்ணுமே இல்லைங்க ஐயா, லக்ஷ்வதீப்ல போய் நடந்தாருன்னா போதும். அவர் ஒண்ணுமே இல்லை, லக்ஷ்வதீப்ல போய் நடந்தா போதும். லக்ஷ்வதீபனுடைய புக்கிங் 3350% ஏகிறோம். ஒண்ணு இல்ல, போய் நின்னா போதும், அந்த ஊர்ல நிக்கணும் மோடி அவர். இன்னைக்கு மோடியினுடைய பிராண்ட் வேல்யூங்க ஐயா, நம்பிக்கை. இன்னைக்கு உலகத்துல ஒரு பிராண்டுக்கு வேல்யூ இருக்குன்னா அது ஃபார்ச்சூன் 500 கம்பெனி இல்லைங்க ஐயா. ஒரு காலத்துல ஃபார்ச்சூன் 500 நிறுவனத்திற்கு பிராண்ட் வேல்யூ இருக்கும்.
இன்னைக்கு நம்பர் 1 பிராண்ட் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கட்டும், ஒரு இயக்கமாக இருக்கட்டும், அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர். நாம எப்படி அவரை பயன்படுத்திக்க போறோம் யோசிக்கணும் ஐயா. நாம் எப்படி பயன்படுத்திக்க போறோம் யோசிக்கணும். 2024 இருந்து 29 வரை மோடி அவர்களுடைய பிராண்ட் வேல்யூவை உள்ளூர் வளர்ச்சிக்கு, வேலூருடைய வளர்ச்சிக்கு எப்படி பயன்படுத்திக்க போறோம். இன்னைக்கு உங்க கதிரானந்த் அவர்கள் பிராண்ட் வேல்யூ நெகட்டிவ் பிராண்ட், மைனஸ்ல இருக்கு, வர்றது வராது. அதனாலதான் அன்பான வேண்டுகோள், துரைமுருகன் டபுள் மைனஸ்ல இருக்காங்க, வரலான்னு யோசிச்சவங்களும் வரமாட்டாங்க. இவங்களுக்கு கப்பம் கட்டி பணத்தை கொடுத்து இந்த ஊர்ல வந்து என்னையா கம்பெனி ஆரம்பிக்காது. ஆனால் சகோதர சகோதரிகளே, என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த முறை வேலூர் சட்டமன்ற தொகுதி நீங்க ஒரு மிகப்பெரிய லீடு தாமரைக்கு கொடுத்து, தாமரையை மலர வைத்து ஒரு பெரிய லீடு வேலூர் சட்டமன்ற தொகுதியில பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுக்கணும். வேலூர் பாராளுமன்ற தொகுதியை நீங்கள் வென்று கொடுத்தால் மாநில தலைவராக உங்களுக்கு உறுதிமொழி அளிக்கின்றேன். வேலூர் கோட்டைக்கு நரேந்திர மோடி அவர்களை கொண்டு வருகின்றோம் என்கின்ற உறுதிமொழி ரெக்கார்டு பண்ணிக்கங்க, ரெக்கார்டு பண்ணி வச்சுக்கங்க ஐயா. திமுக மாதிரி வாக்குறுதியை கொடுத்து விட்டு ஓடி போகின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி இல்லை. ரெக்கார்டு பண்ணி வச்சுக்கங்க. வேலூர் கோட்டைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வேலூர் பாராளுமன்றத்தை நீங்கள் அர்ப்பணித்த பிறகு உலகத்தினுடைய மையப்படத்துல வேலூர் கோட்டையும் வேலூர் மக்களும் உங்களுடைய பாரம்பரியத்தை கொண்டு போறாங்க. டூரிஸ்ட கொண்டு வர்றோம், வளர்த்துறோம், இந்த நகரத்தினுடைய வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறோம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய ஒரு ஓட்டு நம்பிக்கையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு 2024 நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து மிக பெருமையாக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை இந்த யாத்திரையிலே பங்கெடுக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை, வணக்கங்களை தெரிவித்து மிகச் சிறப்பாக இந்த யாத்திரை நடப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவர் மிகச் சிறப்பாக இந்த யாத்திரையை அவருடைய வேலூர் மாவட்டம் முழுவதுமே மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார். நேற்று குடியாத்தத்திலே சரித்திரங்க ஐயா, நடக்க முடியல, பஸ்ல போனோம். இன்னைக்கு வேலூர்லயும் நடக்க முடியல, ஆனா 2 நாள் பஸ்ல போனா நீங்க தப்பா பேசுவீங்கன்னு கஷ்டப்பட்டு நடந்து வந்தோம். கையை கிள்ளிங்க, காலை கிள்ளிங்க, கையை பிடிச்சி நிறுத்தீங்க, எது நீங்க செய்தாலும் கூட நாங்கள் நடந்துதான் வருவோம் என்று எவ்வளவு மக்கள் பேரலை இருந்தாலும் கூட இன்னைக்கு வேலூர்ல நடந்து வந்தாங்க. ஏன்னா 2 நாட்கள் நம்ம தொடர்ந்து பஸ்ல போகக்கூடாது, தவறாக மக்கள் பேசுவார்கள், அது சரியா இருக்காது. நேற்று குடியானத்துல நடந்தோம், நடக்க முடியலைங்க. 100 மீட்டர் நடந்துட்டு பஸ்ல ஓடி போய் ஏறிட்டோம். மறுபடியும் போயிட்டு மறுபடியும் நடந்தோம், மறுபடியும் மக்கள் விடல. இன்னைக்கு வேலூரும் அதே போலதான் நீங்க செஞ்சீங்க. ஆனா உங்க அன்பு மலையில எப்படியோ கஷ்டப்பட்டு கடைசி பகுதிக்கு வந்து சேர்ந்து விட்டோம். அப்படிப்பட்ட எழுச்சி நம்முடைய வேலூர் பாராளுமன்ற தொகுதி முழுவதும் இருக்கிறது. வேலூர்ல இருக்குன்னா அதற்கு மிக கடுமையாக முகமே தெரியாதுங்க. நம்ம கட்சிக்காரங்க எங்கேயாச்சும் ஓரத்தில் நின்று இருப்பாங்க, அவங்க பாட்டுக்கு அமைதியா அவங்க வேலையை செய்வாங்க. இளைஞரணி அவங்க பாட்டுக்கு வேலையை செய்வாங்க. மகளிரணி இந்த கஷ்டத்துல அண்ணனுக்கு ஒரு வரவேற்பு கொடுக்க முடியலையே, அண்ணனுக்கு ஒரு ஷால் போட முடியலையே, நம்ம மகளிர் அணி அவங்க வரும்போது அவங்க ஒரு குற்றச்சாட்டு. இங்க நம்முடைய கவுன்சிலர் அக்கா நின்று கொண்டிருக்கின்றார்கள், அமைதியா அவங்களுடைய பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் சகோதர சகோதரிகளை முழுமையாக இந்த மாவட்டத்தினுடைய எல்லா நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதர சகோதரிகள் மிகச் சிறப்பாக இந்த ஏற்பாடு செய்ததற்காக மனசார பாராட்டுகின்றேன். அந்த கேப்டன் ஆஃப் தி ஷிப் என்று சொல்லக்கூடிய மாவட்ட தலைவர் அண்ணன் மனோகரன் அவர்களுக்கு என்னுடைய முழுமையான நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அக்கா கார்த்திகேயனி அவர்கள் மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர், இந்த மண்ணை சார்ந்தவர், உங்களுடைய மேயராக பணியாற்றி இருக்கின்றார். கட்சி வேகமாக வளர வேண்டும் என்கின்ற கடும் முனைப்பில் இருக்கக்கூடிய கார்த்திகேயனி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் யாத்திரை பொறுப்பாளர் அண்ணன் நரேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, தேசிய பொதுக்குழு உறுப்பினர் மூத்த தலைவர் அண்ணன் பிச்சாண்டி அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, மாநில வணிகப் பிரிவினுடைய செயலாளர் இளங்கோவன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, வேலூருடைய மாமன்ற உறுப்பினராக இருந்த அக்கா சுமதி, பாருங்க சுமதி அக்கா மட்டும் தனியா இருக்கிறாங்களே வேலூர் மாமன்றத்துல, அக்கா என்ன சொன்னாலும் இந்த மேயர் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மாவட்ட தலைவர் சும்மா இல்லாம ஒரு போராட்டத்துக்கு போனார். மக்கள் பிரச்சனைக்காக என்னையா வேலூர்ல ஒரு ரோடு போடல, ஒரு தெருவிளக்கு போடல, ஒன்னு சுத்தமான குடி தண்ணீர் கொடுக்காம இருக்கிறீங்க. அதுக்கு என்ன தெரியுங்க ஐயா விலை? 103 பேர், 103 பேர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், தலைவர்கள், மாவட்ட தலைவர் உட்பட 103 பேர் கைது செய்யப்பட்டு உள்ள வச்சிருந்தாங்க. ஐயா ஐயா உங்களுக்கு என்னை பத்தி தெரியும், நான் பதிலடி கொடுக்காம அமைதியா இருக்கிற அரசியல்வாதிகள். எங்கிட்ட பதிலடி இருக்கு, கொஞ்சம் நேரம் கழிச்சு வருங்க ஐயா, உடனடியா வராது.
இதற்கு மூளையாக யார் இருந்தார்களோ அவர்களை களையெடுக்காமல் இந்த அண்ணாமலை அரசியல் இருக்க மாட்டான் என்று வேலூரில் சொல்வது என்னுடைய கடமை. எங்களுடைய தொண்டர்கள் மீது யார் கை வைத்திருந்தாலும் கூட தமிழகத்துல யாரையும் விட்டு வைக்கல. இந்த வேலூர்ல யாரெல்லாம் மூளையில் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்களோ அவர்கள் மீது கட்டாயமாக எங்களுடைய தாக்குதல் வரும் என்பதையும் எண்மண் எண் மக்கள் யாத்திரை சொல்றோம். அரசியல் கட்சிங்க ஐயா, பயம் பயம் வேணும், அன்பு வேணும். மக்கள்கிட்ட அன்பு வேணும், எதிரிகள் நம்ம மேல பயம் இருக்கும். இரண்டையும் கொண்டு வருவது என்னுடைய கடமைங்க ஐயா. மக்கள்கிட்ட அன்பு செலுத்துறோம், ஆனா எதிரிகள் மீது எப்பொழுதும் எங்கள் மீது பயம் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். அதனால வேலூர்ல எங்களுடைய 103 தொண்டர்களை சிறையில வைத்து அதிலே 2 தொண்டர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய திருமணம் நிறுத்தப்பட்டு ஒரு தொண்டர்களுடைய தாய் அவர் சிறையில் இருக்கும் பொழுது இறந்து போனார். நான் விட மாட்டேங்க ஐயா, இந்த மண்ணிலிருந்து சொல்லுகின்றேன். இதற்கு மூளையாக யார் இருந்தார்களோ கொஞ்சம் தாமதமாக வருவோம், ஆனால் கலை நிச்சயமாக எடுப்போம் என்று நம்முடைய மாமன்ற உறுப்பினர் அக்கா சுமதி அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் இருக்கும்போது இதை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர்கள் சுகுணா அவர்கள், சரவணகுமார் அவர்கள், ஏழுமை அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் ஜெகநாதன் அவர்கள், சுமா அவர்கள், சதீஷ் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, நம்முடைய ஆற்றல் மிகுந்த இரும்பு தலைவர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய சந்துவாச்சாரி கிழக்கு ஒன்றியத்தினுடைய தலைவர் கோபி அவர்கள், சந்துவாச்சாரி மேற்கு ஒன்றியத்தினுடைய தலைவர் ரவி அவர்கள், துறப்பாடி ஒன்றிய தலைவர் மதியழகன் அவர்கள், கோணவட்டம் ஒன்றிய தலைவர் சதீஷ் அவர்கள், வேலூர் நகர் அதனுடைய ஒன்றிய தலைவர் அண்ணன் சரவணன் அவர்கள் எல்லோரும் இந்த நேரத்தில் மிகச்சிறப்பாக பணியாற்றி இருக்கின்றார்கள். நன்றிகளை தெரிவித்து, அரசு தொடர்பு பிரிவினுடைய மாநில செயலாளர் சங்கர் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, கடைசியாக நம்முடைய தேசிய செயலாளர் சிறுபான்மை அணி அண்ணன் வேலூர் இப்ராஹிம் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார். குறிப்பாக ஒரு சகோதரத்துவம் பாராட்டக்கூடிய ஒரு மனிதர். இன்னைக்கு இவங்க எங்க போனாலும் ஐயா இஸ்லாமியர்கள் எதிர்க்கிறாங்க. பாருங்க என்ன ஒரு கேள்வி கூத்து பாருங்க. அது எப்படி நீ மோடியை புகழ்ந்து பேசலாம், அது எப்படி இந்தியாவுடைய கலாச்சாரத்தை உயர்த்தி பேசலாம். ஆனா எல்லா இஸ்லாமிய சகோதரர்கள் இல்லைங்க, அதுல இருக்கக்கூடிய சில டிஎம்கே இஸ்லாமிய சகோதரர்கள் இன்னைக்கு இந்த டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா இஸ்லாமியர்களுக்கும் தெரியும் மோடி ஐயாவுடைய மனதிலே அவர்கள் அனைவரும் குடியிருக்கின்றார்கள் என்பது எங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு, கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு தெரியும். ஐயா நாங்க மத்த கட்சி மாதிரி வேஷம் போட மாட்டோம். எகிப்துக்கு போடும் பொழுது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எகிப்தில் இருக்கக்கூடிய மசூதிக்கு போனார். இந்த முறை டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் விழாவை தன்னுடைய வீட்டில் கொண்டாடினார். நம்முடைய மத்திய அமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் வீட்டில் பொங்கல் விழாவை கொண்டாடினார். மோடி அவரை எல்லாரும் அவருடைய நெஞ்சத்தில் கூடியிருக்கிறார். இந்த வேலூருக்குள்ள கடந்த 2 நாட்களாக திமுகவை சார்ந்த சில சிறுபான்மையினர் அண்ணன் உள்ளவே வரக்கூடாது மிகப்பெரிய போராட்டம் நடத்தி, அதையெல்லாம் தாண்டி அண்ணன் வேலூர் இப்ராஹிம் அவர்கள் நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய சிறப்பான வணக்கத்தையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்து, நம்முடைய மாநில செயலாளர் எளிமையின் உருவமாக மிக கடுமையாக கட்சி பணி செய்து தொண்டர்களுடைய அன்பை எல்லாம் பெற்று கட்சி என்ன வேலை கொடுத்தாலும் கூட அதற்கு எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்கக்கூடிய அண்ணன் கோ வெங்கடேசன் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, பத்திரிகை நண்பர்கள், மிக முக்கியமாக இந்த யாத்திரையினுடைய கதாநாயகர்கள் நீங்க அந்த யாத்திரை இல்ல, இந்த யாத்திரையை உங்களுக்காகத்தான் ஒரு புதிய ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும், அதற்கு ஒரு புதிய அரசியலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நடக்கக்கூடிய யாத்திரையிலே பங்கெடுக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகள், பெரியோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், இல்லத்தரசிகள், குழந்தைகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னைக்கு கொஞ்சம் எல்லோருக்குமே அசௌரியம் தாங்க ஐயா, போட்டோ எடுக்க முடியல, பெண்கள் கும்ப மரியாதை எடுக்க முடியல. அண்ணே என்னையும் புரிஞ்சுக்கங்க, என் கையில் இருக்கக்கூடிய கீரலை பாருங்க, ஏதோ ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து வெளியே வந்த மாதிரி கீரல் இருக்கு. நானும் அந்த அசௌரியத்துல இங்க வந்திருக்கேன். எல்லாம் அன்புதானுங்க, அன்புதான், அதிகப்படியா அன்பை காட்டுறீங்க. அதனால் யாராவது வருத்தப்பட்டிருந்தால் உங்களுக்கு என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கிறேன். அண்ணே யாத்திரையில பேச முடியல, உள்ள வர முடியல, இன்னைக்கு ரொம்ப கெடுபடியா இருந்தாங்க, கூட்டம் அதிகமாக இருந்தது, காவல்துறையும் கெடுபடியாக தன்னுடைய கடமையை செஞ்சாங்க. அதனால யாராவது வருத்தப்பட்டிருந்தீங்கன்னா அவர்களுக்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவித்து, அதே நேரத்தில் நமக்கு பல வாய்ப்புகள் வரும். ஒரே நேரத்தில் இறங்கி நடப்பதற்கு, பேசுவதற்கு, புகைப்படம் எடுப்பதற்கு, உங்களுடைய கருத்துக்களை கேட்பதற்கு, கருத்தை பரிமாறுவதற்கு, அதுவரை நீங்கள் பொறுமை காக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். என்னுடைய சிறப்பான நன்றிகளை காவல்துறைக்கு சொல்றேன். இந்த நேரத்தில் இந்த யாத்திரையில காவல்துறையினுடைய பணி மிக கஷ்டமான பணி. மக்களை கட்டுப்படுத்தணும், அதே நேரத்தில் கோவப்படாம கட்டுப்படுத்தணும்,
அதே நேரத்தில் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அதே நேரத்தில் அந்த யாத்திரையினுடைய நோக்கம் எதற்காக வந்திருக்கின்றோமோ அது எங்களுக்கு வெற்றி பெறணும். இதையெல்லாம் புரிந்து கொண்டு நடுநிலைமையாக நேர்மையாக பணி செய்யக்கூடிய வெள்ளூர் மாவட்டத்தினுடைய காவல்துறைக்கு எங்களுடைய சிறப்பான நன்றிகளை வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்து, அவன் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அதனால காவல்துறைக்கு என்னுடைய வருத்தத்தையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய உரையை முடிச்சுக்கோங்க ஐயா. ரொம்ப நன்றி. பாரத் மாதா கி, பாரத் அன்னையின் புகழ்.